ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா நமக்கு வந்து ஸோ இது வந்து நோட்டிஃபிகேஷன் பேஜ். நமக்கு இது வர இக்னிஷன் ஆன் ஆஃப் அலாட்டு, ஓவர் ஸ்பீட் அலாட்டு, ஸோ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க அலாட்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துட்டுருக்கும். ஸோ அடுத்து லாஸ்ட் ஒன் செட்டிங்ஸ் பேஜ். இந்த செட்டிங்ஸில் என்னென்ன நம்ம கொடுத்துருக்கோம், மோர் ஆப்ஷன்ஸ், சப்போர்ட் டீம் இருக்கும். ஸோ நம்மளோட சப்போர்ட் டீம், வாட்ஸ்அப் டீம், வெப் பேஜ், ஸோ எல்லாமே கொடுத்துருக்கோம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இங்கே நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட நியூ பாஸ்வேர்டு கொடுத்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக ரிப்போர்ட்டு செலக்ட் வெஹிக்கிளை கொடுத்து பண்ணி நம்ம அந்த ரிப்போர்ட்டை வந்து தனியாக ஒரு கொஞ்சம் பேக்கெண்டில் பார்ப்போம். ஸோ என்னென்ன ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றத தனியாக ஒரு பேஜ் பார்ப்போம். இப்போ ஷேர் லொக்கேஷன்றது நம்ம செலக்ட் வெஹிக்கிளை சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரத்துக்கு நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா, ஸோ இது என்ன எப்படி ஷேர் ஆகணும், டேரெக்டாக நம்ம வாட்ஸ்அப்புக்கு மெயிலோ எதனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். நம்மளோட என்ட்ராக்டில் வெப் பேஜ்லேருந்து இது ஷேர் ஆகும். 2 மினிட்ஸ் மட்டும் தான் அவங்களால பார்க்க முடியும். 7 மினிட்ஸ்னால் 7 மினிட்ஸ் மட்டும் தான் அவங்களால ஷோ ஆகும். இது கூகுள் மேப்பில் நம்மளோட என்ட்ராக்ட் மேப்லேயே வந்துடும். ஸோ அடுத்ததாக லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். அலாட்ஸ். ஸோ இதுங்க வந்து நமக்கு இக்னிஷன் ஆன் ஆஃப். இப்போ அலாட் பார்த்தீங்கன்னா இதில் இன்ஜின் ஆன் ஆஃபு, ஜோன், ஜியோ ஃபென்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, பவர் அலாட்டு, லோ பேட்டரி அலாட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அலாட் எதனா வேணும்னா நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஸோ செலக்ட் வெஹிக்கிள் ஓவர் ஸ்பீட்னா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஓவர் ஸ்பீட் கிளிக் கொடுக்குறோம். ஓவர் ஸ்பீட் கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் நேம் என்ன நேம்னா உங்களுக்கு என்ன நேமில் நோட்டிஃபிகேஷன் வேணும், ஓவர் ஸ்பீட் தான் வேணும் அப்படின்னா ஓவர் ஸ்பீட் செலக்ட் பண்ணிவிட்டு இக்னிஷன் இங்கே வந்து நமக்கு எவ்வளோ ஸ்பீட் ரேஞ்ச் 80 கிலோமீட்டர்ஸ். ஸோ அடுத்தது வெஹிக்கிள் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வெஹிக்கிள் செலக்ட் பண்ணி நம்ம ஆட் அலாட் கொடுத்தோன்னா நமக்கு ஆட் வந்து அலாட் ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு அலாட்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா நமக்கு வந்து சேஞ்ச் வெஹிக்கிள் செட்டிங். ஸோ இது வந்து நமக்கு எதுக்குன்னா வெஹிக்கிளை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த வெஹிக்கிளோட ஐகான்ஸை மாற்றலாம். இப்போ பைக்கு, காரு, ட்ரக்கு, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற ஐகான்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட வெஹிக்கிளோட நேமுமே இப்போ நாங்கள் டியூக் 200ன்னு போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் வண்டியோட நம்பர் போடுறதுனா வண்டியோட நம்பரை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபியூல் காஸ்ட் என்னென்னா இப்போ ஆவரேஜாக மேனுவலாக ஒரு கால்குலேட் ஆகும். ஃபியூலோட ப்ரைஸ் இன்றைக்கி உங்களோட டீசல்னால் பெட்ரோல் எனிவர் வெஹிக்கிள். ஸோ இப்போது 100 இன்றைக்கி வந்து பெட்ரோல் ரேட் 101 ரூபா. ஸோ 101.00 பைசாவில் போடணும். கொடுத்து சேவ் கொடுத்தோன்னா இப்போ இங்கே சேவ் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஸோ இதே தான். இப்போ நம்ம மைலேஜுக்கும் செலக்ட் பண்ணணும். அதே டியூக் 300 மைலேஜ் வந்து வண்டியோட மைலேஜ் என்ன ஆக்சுவல் மைலேஜ். இப்போ நம்ம வண்டி மைலேஜ் 35 வருதுன்னா 35.00 கொடுத்து சேவ் கொடுத்தா தான் ஸோ நமக்கு இங்கே சேவ் ஆகும். மைலேஜுமே நமக்கு ஒரு ட்ரிப்பு போகிறோம், நான் இப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு சென்னையிலேருந்து எடுத்து ஸோ நம்ம மதுரை போகிறோம் அப்படின்னும் போது ஸோ அதுக்கான ஃபியூல் கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ ஆயிருக்கு, அதோட ப்ரைஸ் என்னன்றது டீட்டெயில்ஸ் நமக்கு இங்கேயே வந்துடும் ஆப்லே. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நியூ வெஹிக்கிள். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம இப்போ கொடுக்க எனபிள் பண்ணுவேன். ஸோ கஸ்டமர் யாரும் இஷ்யூ பண்ண முடியாது. ஸோ எனபிள் பயோமெட்ரிக் அத்தென்டிகேஷன். ஸோ இதில் தான் நம்ம ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னா ஆப்பில் நம்ம லாக் பண்ணும்போது ஸோ இதுவே வந்து நமக்கு பாஸ்வேர்ட் லாக் ப்ரொடெக்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக கொடுத்துருக்கோம். பயோமெட்ரிக் லாக் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்பை தனியாக. ஸோ வாய்ஸ் நோட்டிஃபிகேஷன் கமாண்ட். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு 2 விதமாக கொடுக்குறோம். நோட்டிஃபிகேஷனும் கொடுக்குறோம், புஷ் நோட்டிஃபிகேஷன். ஃபோனுக்கு ஃப்ரெண்டில் உங்களுக்கு புஷ் நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு நோட்டிஃபிகேஷனோட வாய்ஸ் கமாண்ட் வேணும்னா வாய்ஸ் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா வாய்ஸ் கமாண்ட் வரும். ஸோ இந்த வாய்ஸ் கமாண்ட்லேயுமே உங்களோட வெஹிக்கிள் நம்பரை ரீட் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் கமாண்ட் வரும். ஸோ இதை நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். வாய்ஸ் கமாண்டே வேணும், எனக்கு நோட்டிஃபிகேஷன் வேணுன்றது. ஸோ நமக்கு ஜென்ரல் செட்டிங்ஸ் பேஜ். இப்போ நம்ம அதே மாதிரி லிஸ்ட் பேஜில் போயிடுவோம். ஸோ லிஸ்ட் பேஜில் என்னென்னா டேரெக்டாக நமக்கு வந்து இப்போது ஒரு வெஹிக்கிளை கிளிக் பண்ணுறோம். ஸோ இந்த வெஹிக்கிள் லைவ் மேப் கிளிக் பண்ணோன்னா ஸோ அதோட மேப் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மேப்பில் நம்ம என்னென்னா ஸோ இப்போ நமக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் ஒன்றுனா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைடு பார்ப்போம். ரைட் சைடில் என்ன கொடுத்துருக்கோன்னா மேப்போட லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். டைப்பு மேப், நார்மல் மேப், ஐபர்ட், சேட்டலைட்னு சொல்லிட்டு இதோட மேப்போட டைப் கொடுத்துருக்கோம். சிக்னல்ஸ், டிராஃபிக் சிக்னல்ஸ். அடுத்தது டேரெக்ஷன், நமக்கும் வண்டிக்கும் இல்லை டேரெக்ஷனுக்கு டேரெக்டாக கூகுள் மேப்பில் வந்து பார்க்கறதுக்காக டேரெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக என்னென்னா ஸோ 360 டிகிரி வண்டியோட எக்ஸாக்டான ஒரு 360 டிகிரி நமக்கு இங்கே விசிபிள் ஆகும். ஸோ இப்போ நம்ம வண்டி எங்கே நிறுத்திருக்கோம் அதோட ஃபோட்டோ மேப்போட 360 டிகிரி ஃபோட்டோ பார்த்துக்கலாம் ரொட்டேஷன் பண்ணி. ஸோ அந்த 360 டிகிரியுமே நமக்கு ஒரு இடத்துல இல்லைனாலும் பக்கத்தில் ஒரு 100 மீட்டர்ஸில் எங்கே 360 இருந்தால் அந்த லொக்கேஷன் எடுத்து நமக்கு கொடுக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மேப்பை ஜூம் இன் ஜூம் லொக்கேஷன் அது கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு லெஃப்ட் சைடில் என்னென்னா அந்த பீன்றது வந்து பார்க்கிங் வைலேஷன். இந்த பார்க்கிங் வைலேஷன் எதுக்குன்னா ஸோ உங்கள் பார்க்கிங் வைலேஷனை நம்ம எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா do you want active parking mode. ஸோ எஸ் கொடுத்தேன்னா அப்படின்னா இந்த பார்க்கிங் வைலேஷன் மோட் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த டைமில் போய் வெஹிக்கிளை யாருன்னா எடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஃபோன் வந்து சைரன் வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது. நம்ம வந்து நான்
எனி டைம் யூஸ் பண்ணாமல் நமக்கு அன்னெசரியான சவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் சைரன். ஸோ அதனால் ஆஃப் பண்ணிட்டு நைட் டைமில் நமக்கு உங்களுக்கு எங்கே சேஃப்லியோ அங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஒன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரூட் ஸ்டார்ட் ஆனது, ரூட் எண்ட் ஆனது, ரூட்டோட லென்த்து, டாப் ஸ்பீடு, மூவிங் டைமு, ஸ்டாப் டைம். ஸோ இந்த லிஸ்ட் பேஜ் வரும். இதில் வந்து நமக்கு கஸ்டம் டேட் பார்த்துக்கலாம். லாஸ்ட் ஹவர், டுடே, எஸ்டர்டே கஸ்டம் டேட் பண்ணி நம்ம சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு, டாப் ஸ்பீடு எவ்வளோ, மூவிங் டைம் எவ்வளோ, ஸ்டாப் டியூரேஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டுருது. ஸோ அடுத்ததான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நியர்பையில் இருக்க பெட்ரோல் பங்க்ஸ், ஏடிஎம், சார்ஜ் ஸ்டேஷன், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். கால் டிரைவர், நம்ம டிரைவரோட நம்பர் எனபிள் பண்ணால் டேரெக்டாக இங்கே வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நமக்கு கீழே ஒரு ஏரோ மார்க் சிம்பிள் இருக்குல்ல, இந்த ஏரோ மார்க் சிம்பிளை கிளிக் பண்ணோன்னா இங்கே ஒரு பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் என்னென்னா, ஸோ அப்படியே நமக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டுடே கிலோமீட்டர்ஸ், டுடே வந்து 30 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஸோ அப்படியே நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா ஓடோமீட்டர், டோட்டல் கிலோமீட்டர்ஸ், டோட்டலாக வண்டி போட்ட ஜிபிஎஸ் ரன் ஆனது. ஸோ 188 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. சென்டரில் இருக்கிறது வந்து ஸ்பீடு, கிலோமீட்டர்ஸ் வெஹிக்கிள் என்ன ஸ்பீடில் போகுது, சப்போஸ் நமக்கு வெஹிக்கிள் ரன்னிங்கில் இருக்கும்போது எவ்வளோ ஸ்பீடில் ரன் ஆகுது. ஸோ அந்த அட்ரஸ்க்காக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது கீழே அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். கீழே அது சேம் சென்சார், நம்ம சென்சார் பார்த்தது தான், இந்த சென்சாரை மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ப்ரீவியஸ் டே சம்மரின்றது என்னென்னா, ஸோ நேற்று எஸ்டர்டே வெஹிக்கிள் வந்து என்ன ஸ்டேட்டஸ் இருந்தது. எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா 14.3 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 34 கிலோமீட்டர் போயிருக்கு. ஆவரேஜ் ஸ்பீடு வந்து நமக்கு வரல. ஃபியூல் கன்சூஷன், இப்போ நம்ம இப்போ ஃபியூல் கன்சூஷன் போட்டோம் பார்த்தீங்களா, ஃபியூலோட ப்ரைஸு. ஸோ அந்த ப்ரைஸை மென்ஷன் பண்ணியிருந்ததுனால இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணுறது வந்து ஃபியூல் வந்து இப்போ 35 ருபீஸ் நமக்கு 35 வந்து மைலேஜ் வருது, 100 ருபீஸ் ஃபியூல் காஸ்ட்டு. ஸோ இங்கே கால்குலேட் பண்ணி நமக்கு ஃபியூல் கன்சூஷன் வந்துடும். ஸோ இந்த ரன்னிங், ஸ்டாப், ஐடல், ஸ்டாப், இன்ஆக்டிவ். ஸோ இது வந்து டுடே, இன்றைக்கான ப்ரீவியஸ் டேன்றது எஸ்டர்டே நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடலில் வந்து 12 செகண்டுக்கு முன்னாடி ஐடல் வந்துருக்கு. ஸ்டாப்பில் வந்து 2 ஹவர்ஸாக ஸ்டாப்பில் இருக்குது வெஹிக்கிள். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணும்போது நமக்கு வெஹிக்கிளோட நேம் அப்டேட் பண்ணிக்கலாம், இன்ஜின் நேமு, ஆட் குரூப்பு, ஃபியூல் காஸ்ட் பெர் லிட்டரு, ஷேர் லொக்கேஷன், இங்கேருந்து நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஆட் சர்வீஸ் கொடுத்துருக்கலாம், அலாட் இங்கேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம ப்ளேபேக். ஸோ இந்த ப்ளேபேக் வந்து ஹிஸ்ட்ரி, நம்ம ஹிஸ்ட்ரியோட பார்க்குறது. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியில் நம்ம என்ன கஸ்டமைஸாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இல்லாது. இப்போ நம்ம வந்து எஸ்டர்டே கொடுக்குறோம், எஸ்டர்டேலே கஸ்டம் டேட் கொடுக்கணும். இங்கே ஸ்டாப் டியூரேஷன் எஸ்டர்டேல எனக்கு வெஹிக்கிள் எங்கெங்கெல்லாம் ஸ்டாப் ஆனது, 5 மினிட்ஸில் ஸ்டாப் ஆன லொக்கேஷன் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். எஸ்டர்டே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நமக்கு எஸ்டர்டேல எங்கெங்கெல்லாம் வெஹிக்கிள் மூவ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு வரும். எஸ்டர்டே வெஹிக்கிள் எங்கேயுமே ரன் ஆகலை. ஜஸ்ட் வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்டர்டே இல்லை. சப்போஸ் நம்ம கொடுத்தும்போது ஸ்டாப் டியூரேஷனில் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஸ்டாப் டியூரேஷன் கொடுத்தோம்னா ஸ்டாப் டியூரேஷனில் நமக்கு வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரியோட பேஜ். ஸோ இங்கேயுமே நமக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் இந்த பீன்ற சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாயிண்ட் பண்ணிடுவோம் எங்கெங்கெல்லாம் வெஹிக்கிள் பார்க் ஆகிருக்கு. ஸோ அந்த பீன்ற மார்க் போயிடுச்சு. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பி கொடுத்தோன்னா எங்கே வெஹிக்கிள் வந்து பார்க் ஆகிருக்குன்றது சிம்பிள் வரும். ஸோ இதிலே ட்ராவல் சம்மரி எடுத்துக்கலாம். ட்ராவல் சம்மரி கிளிக் கொடுத்தோன்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸு, டாப் ஸ்பீடு, மூவிங் டியூரேஷன், இந்த ஃபியூல் கன்செக்ஷன் இதெல்லாம் காமிக்கும். ஸ்டாப் கொடுத்தோன்னா எங்கெங்கெல்லாம் வெஹிக்கிள் ஸ்டாப் ஆனதோட லிஸ்ட்டு வரும். நமக்கு ஸ்டாப் ஸ்பெண்ட் ஆனது லிஸ்ட் வைஸ், ஸ்டார்ட் டைமு, என் டைம்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் அடுத்தது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்ஸ். அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம வந்து 60 ரிப்போர்ட் இருக்குது. அது ஒரு ரிப்போர்ட்டை தனியாக நம்ம இப்போ எடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து கமாண்டில் வந்து இன்ஜின் ஸ்டாப்பு, ரிசியூமு, இன்ஜினோட ரிசியூம், ஜிபிஎஸ் டெம்ப்ளேட்டு. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் ரிலே மூலிமா வண்டியை வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. எஸ்எம்எஸ் கமாண்ட் வந்து நமக்கு தனியாக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஜிபிஎஸ்சில் கஸ்டம் கமாண்டை வந்து நம்மளோட ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கோன்னா, வெஹிக்கிள் வந்து தெஃப்ட் ஆகுதுன்னா வெஹிக்கிளே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கஸ்டம் கமாண்ட். அது நான் உங்களுக்கு ஃப்ரெண்டில் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா இன்றைக்கான ட்ரிப்ஸு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நம்ம ட்ரிப்ஸ் போயிருக்கோம். ஸ்டாப் டியூரேஷன் 4 ஹவர்ஸ், மூவிங் டைம் 1 ஹவர், டோட்டல் டிஸ்டன்ஸ் 30 கிலோமீட்டர்ஸ். இதை டேட் வைஸ் நம்ம சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பார்க்கிங்கு, ஸோ ட்ரைவ் ஆனது, ஸோ இது எல்லாமே நமக்கு இங்கே விசிபிள் ஆகும். இந்த ஒரு ட்ரைவ் பார்க்கும்போது எந்த அட்ரஸ்லேருந்து போயிருக்காங்க, ஸ்பீடு எவ்வளோ, 11 கிலோமீட்டர் ஸ்பீடு, டைமிங் டியூரேஷன். ஸோ இந்த மாதிரி தேர்ட் டே, செகண்ட் டே, ஸோ ஒரு டேவும் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம் நமக்கு எந்த டே வேணுமோ. இல்லை கஸ்டமாக எடுக்கணும்னா கஸ்டம் டேட் கொடுத்து கஸ்டம் டேட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக நமக்கு இன்ஃபோ, அங்கே பார்த்த இன்ஃபோ தான் நமக்கு. ஸோ இதில் நமக்கு இன்னுமே அட்வான்ஸாக நம்ம ரிப்போர்ட்டுக்குன்னே நம்ம தனியாக ஒரு வீடியோவை ரெடி பண்ணுற அளவுக்கு நம்ம ஸோ அவ்வளோ ரிப்போர்ட்ஸை கொடுத்துருக்கோம். 60 ரிப்போர்ட். இப்போ என்னென்ன ரிப்போர்ட்